Hello my dear warriors, welcome to the half-yearly preparation early morning session. Good morning, very good morning, very good morning, very good morning. Tell me whether the audio and video is clear. Hello, good morning pasangla. Tell me whether the audio and video is clear. AV clear irka? Good morning, yes. Sharp 6 o'clock நம்ம session ஸ்டார்ட் பண்ணியாச்சு. Tell me whether the audio and video is clear. எனக்கு first அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆடியோவும் வீடியோவும் கிளியராக இருக்கா அதை மட்டும் சொல்லிட்டீங்க அப்படின்னா நம்ம வேறு லெவலில் செஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எஸ் கிளியர், ஓகே. என்ன பண்ணணும் அதுக்கு அடுத்து? ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் என்னது? அட்டெண்டன்ஸ் தான். கடன்னு அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் லைவில் இருக்கீங்களோ எல்லோரும் அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணுங்கள். எஸ், புட் அவர் நேம். இஃப் யூ ஆர் அ பாய் புட் அ ஃபயர் வித் யுவர் நேம். இஃப் யூ ஆர் அ கேர்ள் புட் அ மினல். ரைட்டா? பாய்ஸாக இருந்தீங்கன்னா அவங்க பேர், அது பக்கத்தில் ஃபயர். கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா அவங்க பேர், அதுக்கு பக்கத்தில் மினல். எஸ், ரக்ஷனா, பிரேம்குமார், நிகேஷ், சூர்யா, ஸ்ருத்திகா, சிவானி, பொன்மாரீஸ்வரி, மிர்ஷா, அன்ஷி, ஜெகதீஸ்வரி, ஸ்ருத்திகா, வேதவர்ஷினி, சூப்பர். ரைட். பிரிஷா, ஹேமந்து, அடுத்து பாரதி, நிஷாந்த், ரோஹித் சர்மாவா பாரா, மெஹிரி, அர்ச்சா, குட். சனா, குமரன், ஐஸ்வர்யா, இன்பத்தமிழன், குட். ரெகுலர் வியூவர்ஸ்லாம் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன்னா ஹரிஹரன், நிஷா, கீர்த்திகா, பூர்ணேஷ், சாதனா, குட். ஸ்ரீநிதி, பிரியா, ஜனனி, ராஜமாரீஸ்வரி, குட். குமரன், ஐஸ்வர்யா, தயாநிதி, சூர்யா, அக்ஷயா, கீர்த்தி, கருண், ஜீவன், நிகேஷ், லோகேஷ், சூப்பர்பா. எஸ், ரைட். அஸ்வின், மிஸ்பா, குட். ஸ்ருதிகா. பசங்களா, வெல்கம் டு த செஷன். ரைட்டா? நேத்ரா, ஜீவன், சந்தோஷ், சுபா, ஸ்பந்தனா, ரவிக்குமார், பிரியா, குட். ஸோ இந்த வீடியோ யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே அட் த எண்டில் இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்ல போகிறீங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம சூப்பராக வேறு லெவலில் நிறைய விஷயம் படிக்க போகிறோம் டுவர்ட்ஸ் அவர் ஹாஃப் இயர்லி எக்ஸாம். அண்ட் ஒன் மோர் திங், இன்றைக்கி சாயங்காலம் 8 o'clock உனக்கு ஒரு செஷன் இருக்குது. தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் செஷன் டுவர்ட்ஸ் யுவர் ஹாஃப் இயர்லி எக்ஸாம். இன்றைக்கி சாயங்காலம் 8 மணிக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு லைவை மிஸ் பண்ணிடாத. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏஞ்சல், ஜீவிதா, ஸ்டெஃபி, ஜான் பால், வினிஷா, குட். ஸ்ரீமான், ஓகேப்பா. லெட் அஸ் நாட் வெயிட், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி செஷனை. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கனவு டெஸ்ட் சீரீஸ் எப்படி இருக்கும்? யார் யாரெல்லாம் கனவு டெஸ்ட் சீரீஸ் வாங்கிட்டீங்க? யார் யாரெல்லாம் இங்கே கனவு டெஸ்ட் சீரீஸ் வாங்கிட்டீங்க? யார் யாரெல்லாம் இங்கே வாங்கிட்டீங்க? எஸ். ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, அந்த டெஸ்ட் சீரீஸில் இருக்க ஒரு கொஷினை ஒவ்வொரு பசங்களுக்கு ஒவ்வொரு லைவில் சொல்லலாம். அப்போயாவது அந்த பசங்க அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. யார் யாரெல்லாம் வாங்கிட்டீங்க? ஸ்வேதா, துரை, சிவபாரதி, இர்ஃபானா. ஓகே, குட். யார் யாரெல்லாம்? சூப்பர். ஒரு சிலர் வாங்கிட்டீங்க. ரைட்டா? ஓகே, குட். இதுவரை பே பண்ணலைன்னா இப்போயாவது நீங்கள் இந்த கொஷினை பார்த்ததுக்கு அப்புறமாவது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கனவு டெஸ்ட் சீரீஸ்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பே பண்ணி வாங்கிடுங்க. இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? இந்த கொஷின் எப்போ கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ரைட்டா? பிடிஏ கொஷின், தேர்டு பிடிஏ கொஷினில் 2024 வந்த ஒரு கொஷின். என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? The formula to calculate the mass of earth. மாஸ் ஆஃப் எர்த்தை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்முலா என்ன? ரைட்டா? நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு குவிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு ரெடின்னு கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணி இதுக்கு ஆன்சர் சொல்ல முடியுமா? ரைட்டா? இதுக்கு ஆன்சர் சொல்ல முடியுமா? எஸ், இதுக்கு ஆன்சர் சொல்ல முடியுமா? வாட் would be the answer? எஸ், கம் ஆன் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் த ஆன்சர்? த ஃபார்முலா டு கால்குலேட் த மாஸ் ஆஃப் தி எர்த். இதெல்லாம் புக்குள்ளே இருந்து க்ரியேட்டிவாக கேட்ட கொஷின். ஸோ எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு கொஷின். ஸோ ms = mass = g_r² அல்லது g_r²g போத் a and b நன்னா. ஸோ நிறைய பேர் ஆன்சர் யோசிச்சு சொல்கிறீங்களா? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் எப்படி நம்ம கனவு டெஸ்ட் சீரீஸில் இருக்கும்? இதுக்கான ஆன்சர் நம்ம கனவு டெஸ்ட் சீரீஸில் எப்படி இருக்கும்? நிறைய பேர் ஒரு சில ஆன்சர் ஏ மோஸ்ட்டாக ஏ, அதுக்கப்புறம் பி ஆன்சர் வந்திருக்கு. நம்ம செக் பண்ணலாம். சரியா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. உங்களை நிறைய பேர் அதை கரெக்டாக
சொல்லியிருக்கீங்க. குட். அப்போ நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணியிருக்கீங்க, புக்கில் இருக்கிறதெல்லாம் படிச்சிருக்கீங்க. ரைட்டா? சொல்யூஷன் என்னது, மாஸ் ஆஃப் த எர்த்துங்கிறது இதுதான். அதில் வேல்யூஸ் GRG இது எல்லாத்தையும் போட்டோம் அப்படின்னா எர்த்தோட மாஸ் என்னன்னு கிடைக்க போகுது, 5.972 × 10⁻⁻24 kg கிடைக்க போகுது. இது புக்கில் எந்த பேஜ் நம்பர் இருக்குது, சாப்டர் 1, அதில் மாஸ் ஆஃப் தி எர்த்து பேஜ் நம்பர் 9ல் இருக்குது அப்படின்னு. ஸோ உனக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துட போகுது. சரியா? உனக்கு என்ன கிடைக்க போகுது, ஆல் டீட்டெயில்ஸ் இஸ் கோயிங் டு கம் ஃபார் யூ. எல்லா டீட்டெயிலும் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட கனவு டெஸ்ட் சீரிஸ் இருக்க போது. ஸோ யூஸ் பண்ணிக்கோ, மிஸ் பண்ணிடாத. சரியா? ஸோ கனவு டெஸ்ட் சீரிஸ் இப்போ எவ்வளோ இருக்குது, 499 தான். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து அதே மாதிரி தீமைகளோட கம்பைன் பண்ணி வாங்குறனாலும் வாங்கிக்கலாம். தட் இஸ் 1999 இருக்க போகுது. ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இது வரைக்கும் நம்ம வேதாந்த் ஆப் டவுன்லோட் பண்ணனா டவுன்லோட் பண்ணிக்கோ. இப்போ எனக்கு சொல்லு, யார் யாரெல்லாம் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் படிக்க ரெடி ஆகிட்டேன்? செகண்ட் மிட்டம் முடியாதவங்க போய் செகண்ட் மிட்டம் கொஞ்சம் படிங்க. ஏன்னா செகண்ட் மிட்டம் போர்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கொஞ்சம் படிங்க. ரைட்டா? செகண்ட் மிட்டம் முடிஞ்சவங்க, இல்லை முடியலைனாலும் நான் ஹாஃப் இயர்லியை டார்கெட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க வாங்க, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடியா? ஸோ சாட்டில் ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். எஸ், சாட்டில் ஒரு ஃபயர் போடுங்க. இப்போ ஃபயர் போடுறதை பொறுத்து தான் நம்மளோட ஹாஃப் இயர்லி ப்ரிப்பரேஷன். டே 1 மணி நேரம் ஒரு சாப்டர், டெய்லி 1 மணி நேரம் ஒரு சாப்டர். உன்னோட ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வேறு லெவலில் இருக்க போது. உன்னோட ஸ்கூல் டைமோ, உன்னோட பெய்டு பேட்ச் டைமோ, உன்னோட யூடியூப் டைமோ, எந்த டைமோ பாதிக்கப்பட போகிறதுல காலையில் 6 மணிலேருந்து 7 மணிங்கிறது ஒரு சாதாரண விஷயம். இப்படிங்கிறதுக்குள்ள உனக்கு போய்டும். நீ தூங்கி வேஸ்ட் பண்ணுற டைமை நான் யூட்டிலைஸ் பண்ண சொல்கிறேன். சரியா? அதனால் யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஈவினிங் 8 மணிக்கு ஒரு லைவ் இருக்குது. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது நீ அட்டன் பண்ணால் தான் அடுத்து நம்ம 20-25 டேஸ்க்கு 20 டேஸ்க்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியும். ஸ்டார்ட் பண்ணலாமா? லெட் அஸ் ஸ்டார்ட் வித் த 1 மார்க். 1 மார்க்கில் தான் அடிச்சு தொடுக்க போகிறோம். ரைட்டா? 1 மார்க்கு டீட்டெயிலை தவிர மீதி எல்லாமே பார்க்க போகிறோம். பார்க்கலாங்க. கொஸ்டின் நம்பர் என்னது, த இனர்ஷியா ஆஃப் அ பாடி டிபெண்ட்ஸ் ஆன். இனர்ஷியா ஆஃப் அ பாடி டிபெண்ட்ஸ் ஆன். ஆப்ஷனில் டக்கு டக்குன்னு போடுங்க. எஸ், டக்கு டக்கு டக்குன்னு எனக்கு என்னது ஆப்ஷன் வரணும். ரைட்டா? எஸ், இனர்ஷியா ஆஃப் அ பாடி டிபெண்ட்ஸ் ஆன். எஸ், ஆப்ஷன் ஏன் வர மாட்டேங்குது, ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணுங்கள். எனக்கு இனிமேல் ஆன்சர் எப்படி வரணும்னா 1 போட்டு அதுக்கு என்ன ஆன்சர், 1A அல்லது 1B 1C 1D அல்லது 2A 2Bன்னு கொஷின் நம்பர் போட்டு ஆன்சர் வரணும். சரியா? ரைட். ஸோ ஆன்சர் என்னது, மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். த இனர்ஷியா ஆஃப் அ பாடி டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். அண்ட் ஒன் மோர் திங், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இப்போ நான் நடத்துறதுக்குரிய PDF ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இதே PDF ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உனக்கு இனிமேல் PDFலாம் தனித்தனியாக தேவையில்லை. கிளாஸ் நடத்துறதுக்கு முன்னாடியே கையில் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி இந்த PDF உன்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீ கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். செகண்ட் கொஸ்டின் அடுத்து, இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டமா, அல்லது ரேட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டைமா, சேஞ்ச் ஆஃப் மொமெண்டமா, சேஞ்ச் ஆஃப் மாஸா? செகண்ட் ஒன் ஆன்சர். Second one can answer. Yes. Lot of students are giving right answer. It is change of momentum, option C. Second question can answer. Change of momentum, option C. அடுத்து, Newton's third law is applicable to. Newton's third law யாருக்கு applicable இருக்க போகுது? For a body at rest அல்லது for a body in motion அல்லது both A and B அல்லது only for bodies with equal masses எதுக்கு? What is the answer? Third one, super good. Third one also வேற level. Both A and B. ரைட்டா? A and B யாரு? பாடி அட் த ரெஸ்ட்டுக்கும் நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்ளிகபிள் ஆகும், பாடி இன் மோஷனுக்கும் அப்ளிகபிள் ஆக போகுது. அடுத்து, plotting a graph from momentum on x axis and time on y axis. ரைட்டா? ஒரு கிராஃப் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதில் மொமெண்டமை எக்ஸ் ஆக்சிஸ்லையும் டைமை ஒய் ஆக்சிஸ்லையும் மார்க் பண்ணோன்னா the slope of the momentum time graph gives என்ன கொடுக்க போகுது? அப்போ மொமெண்டமுக்கும் டைமுக்கும் கிராஃப் வரைஞ்சோன்னா அது என்னவா இருக்க போகுது? Yes, it is going to be force. Option C, it is a force. என்னவா இருக்க போகுது? அது ஃபோர்ஸ் அப்படிங்கிறத ஆன்சர் கொடுக்க போகுது. அதாவது இந்த மாதிரி இது மொமெண்டம், இங்கே டைம். ரைட்டா? ஸோ நம்ம இப்படி மொமெண்டம் எக்ஸ் ஆக்சிஸில் இல்லை, இங்கே மொமெண்டம், இங்கே டைம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஃபோர்ஸ். ஃபிஃப்த் ஒன் என்னது? இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்போர்ட் இஸ் த டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் யூஸ்ட்? டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸை எந்த ஒரு கேமில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்விம்மிங்கா,
டென்னிஸா, சைக்கிளா, ஹாக்கியா? டேர்னிங் எஃபெக்ட். டேர்னிங்னாலே தெரியுது, அப்படியே திரும்புறது. எதில் திரும்பிட்டே இருக்கு? இப்போ டேர்னிங் எஃபெக்ட் இஸ் கோயிங் டு பி இன் சைக்கிளிங். ரைட்டா? எதில் யூஸ் பண்ண போகிறோம்? சைக்கிளிங்கில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். குட்ரா, நிறைய பேர் ஆன்சர் சூப்பராக வெறித்தனமாக இருக்குது. சாட்டு வேறு லெவல். அடுத்து, த யூனிட் ஆஃப் கிராம் இஸ் மீட்டர் செகண்ட் minus 1. It can also be expressed in the unit of G. Unit of G is meter second minus 1. It can also be expressed in, right? It can also be expressed in. Sixth one என்னது? Newton. Newton என்னவா இருக்க போகுது? It is going to be Newton kg minus 1, right? It is going to be Newton kilogram minus 1. Very good. 6b. 1 kilogram force is equal to, 1 kilogram force is equal to, very 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 important 1 mark pa. பயங்கரமான இம்பார்ட்டன்டான 1 மார்க். பயங்கர இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் ரிப்பீட்டட் 1 மார்க். மோஸ்ட் ரிப்பீட்டட் 1 மார்க். 7th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் இட் இஸ் சி. 98 into 10 to the power 4 dyne. 98 into 10 to the power 4 dyne அப்படிங்கிறது ஆன்சரா அல்லது 9.8 into 10 to the power 4? நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஆனால் இதுக்கு ஆன்சர் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்களே. கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க. த ஆன்சர் இஸ் 98 into 10 to the power 4 dyne. பா நிறைய பேர் 7க்கு பி வேறு கொடுத்துருக்கீங்க. திஸ் இஸ் த மோஸ்ட் ரிப்பீட்டட் 1 வேர்ட். மோஸ்ட் ரிப்பீட்டட் 1 வேர்ட். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். கவனம். 98 into 10 to the power 4 dyne. சரியா? த மாஸ் ஆஃப் அ பாடி இஸ் மெஷர்ட் ஆன் பிளானட் எர்த் as mkg. ரைட்டா? எர்த்தோட மாஸ் mkgன்னு சொல்லிட்டாங்க. when it is taken to a planet of radius half that of the earth, then its value will be. எர்த்தோட ரேடியஸோட ஹாஃபை மாற்றிட்டா அதோட ஆன்சர் என்னவா இருக்க போகுது? ஆப்ஷன் என்னவா இருக்க போகுது? இட் இஸ் கோயிங் டு பி சேம் ஆஸ் இட் இஸ். தட் இஸ் கோயிங் டு பி நோ சேஞ்ச். என்ன பண்ண போகிறது இல்லை, சேஞ்ச் ஆக போகிறதே கிடையாது. டி இஸ் ஈக்குவல் டு எம் அப்படியே இருக்க போகுது. டி இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்க போகுது? எம்ன்றது அதே வேல்யூ அப்படியே இருக்க போகுது. இஃப் த எர்த் ஷ்ரிங்க்ஸ் டு 50% ஆஃப் இட்ஸ் ரியல் ரேடியஸ். ரைட்டா? எர்த் என்னது 50% அதோட ரேடியஸில் குறையுது. இட்ஸ் மாஸ் ரிமைனிங் த சேம், the weight of body on earth will be. weight என்ன ஆகும்? அப்போ weight என்ன ஆக போகுது? 9th கொஸ்டின் ஆன்சர் என்னது? ரேடியஸ் 50% குறைஞ்சிருச்சு, ஆனால் மாஸ் அப்படியே இருக்கான். அப்போ என்ன கேட்டிருக்காங்க? அப்போ அதோட வெயிட் எப்படி இருக்கும்? 9th ஒன். ஸோ இன்க்ரீசஸ் பை 300%. 300% அதோட வெயிட் என்ன பண்ணுமா? இன்க்ரீஸ் ஆகிடும். 3 மடங்கு. 3 மடங்கு இல்லை, 300 மடங்கு. 300%. டு ப்ரொஜெக்ட் த ராக்கெட்ஸ் which of the following principle is required? ராக்கெட் ப்ரொபல்ஷனுக்கு என்னென்னலாம் தேவை? ராக்கெட் மேலே போகணும், அப்போ கீழே புஷ் பண்ணி மேலே போகணும். ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ், அப்போ நியூட்டன்ஸ் தேர்ட் லா. அதுக்கப்புறம் வேறு அடுத்து என்னது? நியூட்டன்ஸ் தேர்ட் லா. அப்போ லீனியர் மொமெண்டம். ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டு மூவ் ஆகுது, லீனியர் மொமெண்டம். அப்போ என்ன அர்த்தம்? நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷனும் தேவை, லீனியர் மொமெண்டமும் தேவை. ஸோ ஆன்சர் என்னது? போத் ஏ அண்ட் சி. கரெக்டாக? ஆப்ஷன் டி, போத் ஏ அண்ட் சி. நம்மளுக்கு நியூட்டன்ஸ் தேர்ட் லாவும் வேணும், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டமும் தேவை. 2 ஆன்சரும் தேவை. அடுத்து பாருங்கள், fill in the blanks. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ண, நம்மளோட டார்கெட்டாக அச்சீவ் பண்ணணும். டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்கள். ரைட்டா? சி, எந்த டவுட்டும் கேட்காது. ஒரு நாளைக்கு எப்படி ஒரு லெசன் மட்டும் முடிக்கிறது என்னன்றதெல்லாம் கவனிங்க. சாயங்காலம் 8 மணிக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இதை மட்டும் பார்க்கலாம். வாங்க ஆன்சர் சொல்லுங்கள். சூப்பராக நீ கவனிங்க. நான் சொல்லித்தரதை மட்டும் கவனிச்சுட்டே இரு. ஸோ டு ப்ரொடியூஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபோர்ஸ். ரைட்டா? ஃபோர்ஸ் ரொம்ப முக்கியம். ரைட்டா? டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? நம்ம ஒரு பொருளை நகர்த்துறதுக்கு ஃபோர்ஸ் தேவை. விசை யார்? எஸ்கேவா? எஸ்கே இருக்கே என்ன? எஸ்கே காணுமே. ரைட், அடுத்து சொல்லுங்கள். ஃபோர்ஸ் அல்லது அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், எது வேணால் ஆன்சர் எழுதிக்கலாம். ஸோ அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸும் ரைட்டு தான். ஃபோர்ஸுங்கிறது ஆன்சர், சிம்பிளாக. சரியா? அடுத்து, பேசஞ்சர்ஸ் லீன் ஃபார்வர்ட் when sudden brake is applied in a moving vehicle. This can be explained by. ரைட்டா? பேசஞ்சர் என்ன பண்ணுறாங்களா? டக்குன்னு அப்படி முன்னாடி போகிறாங்களா? அதுக்கு காரணம் என்னது? எஸ், வெரி குட். சரியா? எஸ். வாட் இஸ் தட் ஆன்சர்? அதுக்கு என்ன காரணம்? வேகமாக டைப் பண்ணுங்க. ஏபிசிடி வந்த ஃபோர்ஸில் வர மாட்டேங்குது. வெரி குட். இட் இஸ் த இனர்ஷியா ஆஃப் மோஷன். ரைட்டா? ஒரு பாடி போயிட்டே இருக்கப்போ சடனாக சேஞ்ச் பண்ணாலும் அந்த பாடி அந்த மோஷனில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். அதுதான் இனர்ஷியா ஆஃப் மோஷன். பை கன்வென்ஷன், the clockwise moments are taken as dash and the anti-clockwise moments are taken as dash. clockwise நம்ம என்னென்ன எடுத்துக்க போகிறோம்? ரைட்டா? anti-clockwise நம்ம என்னென்ன எடுத்துக்க போகிறோம்? clockwise என்னென்ன எடுத்துக்க போகிறோம்? anti-clockwise என்னென்ன எடுத்துக்க போகிறோம்? எஸ், சூப்பர், குட். நிறைய பேர் பயங்கர ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணிட்டு இருக்கீங்க. இட் இஸ் கோயிங் டு பி
நெகட்டிவ். கிளாக் வைஸ் அப்படியே ஆப்போசிட்டாக படிக்க சொல்லியிருக்கேன் நான். கிளாக் வைஸ்னால் நெகட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ்னால் பாசிட்டிவ். ரைட்டா? நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நெகட்டிவ், செகண்ட் ஒன் இஸ் பாசிட்டிவ். அடுத்து டேஷ் இஸ் யூஸ்டு டு சேஞ்ச் த ஸ்பீட் ஆஃப் த கார். காரோட ஸ்பீடை சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இது ஈஸி தானே, யூஸ்வலாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். வண்டி, பைக்கு, கார்லாம் ஸ்பீடை சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம எதை சேஞ்ச் பண்ணணும்? எதை சேஞ்ச் பண்ணணும் ஸ்பீடை சேஞ்ச் பண்ணுறதுக்கு? எஸ், வி ஹாவ் டு யூஸ் த கியர். ரைட்டா? நம்ம என்ன பண்ணணும்? கியர் ஆர் டார்க் ஆர் ஆக்சலரேஷன். கியர்லெஸ் வண்டினா என்ன பண்ணணும்? ஆக்சலரேஷன் கொடுக்குறத குறைக்கணும். ரைட்டா? அப்போ எல்லாமே டார்க், முடுக்கி விடுறது, வேமாப்போன்னு சொல்கிறத அப்படியே குறைக்க போகிறோம். சரியா? எது வேணால் இதில் எழுதிக்கலாம். ரைட்டா? இதில் எந்த ஆன்சர் எழுதினாலும் கரெக்டு தான். மோஸ்ட் ப்ரிஃபரபிள் இஸ் கியர். ரைட்டா? மோஸ்ட் ப்ரிஃபர்ட் இஸ் கியர். 95% கியர் எழுதிக்கலாம். டார்க் எழுதினாலும் தப்பு கிடையாது, ஆக்சலரேஷன் எழுதினாலும் தப்பு கிடையாது, பட் கியர் எழுதிக்கலாம். சரியா? ரைட். அடுத்து, a man of mass 100 kg has a weight of dash at surface of earth. எர்த்தோட சர்ஃபேஸில். ரைட்டா? மாஸ் வந்து 100 kg இருக்குது. அப்போ அவனோட சர்ஃபேஸில் அவனோட வெயிட் என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. வாட் வில் பி த வெயிட்? என்ன பண்ணணும்? அதாவது நம்மளோட மாஸை வெயிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு மல்டிப்ளை இட் வித் 98. 9.8 மல்டிப்ளை பண்ணணுமா? 9.8 மல்டிப்ளை பண்ணணும்னா we will get 980 நியூட்டன்ஸ். ரைட்டா? 980 நியூட்டன்ஸ். 980 நியூட்டன்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? The linear momentum of a system of a particle is always conserved. கன்சர்வ்ட் என்னது? அது நம்ம என்ன கொடுத்தோமோ அது அப்படியே என்ன பண்ண போகுது? சேர்ந்து இருக்க போகுது, அது மாற போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. The linear momentum of a system of particles is always conserved. ரைட்டா? always conserved. என்ன ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்தோடனே பெரிய தப்பு போட்டாங்க. ரைட்டா? இட் இஸ் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் விஷயமே அது ஃபால்ஸ். The linear momentum of a system of particle is always conserved if no external forces are. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நீங்கள் கொடுக்காட்டினா தான் அப்படியே இருக்குது. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக மாறிடும். நீங்கள் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்காமல் இருக்கணும். ரைட்டா? ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ரைட்டா? நீங்கள் என்ன எழுதுனா போதும்? நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எழுதினாலும் கரெக்டு தான், ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னு எழுதினாலும் கரெக்டு தான். சரியா? ரைட். த அப்பரண்ட் வெயிட் ஆஃப் அ பர்சன் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ஹிஸ் ஆக்சுவல் வெயிட். அப்பரண்ட் வெயிட் வந்து என்ன அப்படின்னா எப்பயுமே ஈக்குவல் டு ஹிஸ் ஆக்சுவல் வெயிட்டா. அப்பரண்ட் வெயிட் வந்து எப்பயுமே ஈக்குவல் டு ஹிஸ் actual weight. equal to its actual weight. True or false? Right? என்னவா இருக்க போகுது? It is going to be again the false. Apparent weight of a person is not equal to his actual weight. Right? Not equal. It is not equal அப்படிங்கிறது ஆன்சர். False answer, not equal. Right? எப்பயுமே ரெஸ்ட்டில் இருக்கப்ப, வெரி குட், who is a cute fashion, அவங்க ரெஸ்ட்டில் இருக்கப்போ மட்டும்தான் என்ன பண்ணுமா இது வேலிடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். weight of a body is greater at equator. ஈக்குவேட்டரில் வந்து weight of the body அதிகமாக இருக்குமா? lesser at the polar region. ஆமாவா இல்லையா? எஸ். யார் சந்தோஷ்? டோன்ட் ஸ்பேம். காலங்காத்தாலே ஸ்பேம் பண்ணி கோவப்படுத்தாதீங்க. டீட்டெயில் கொடுக்காமல் இருப்பாங்களா? டீச் பண்ணாமல் இருப்பாங்களா? எல்லாமே டீச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன்ல, அது எப்படி அதை மட்டும் விட்டுருவேன்? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். வாங்க டீச் பண்ணுறேன். அதை ரெகுலராக கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் டீட்டெயிலுக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். It is also again a false. Right? அடுத்து, weight of a body is lesser at equator and greater at polar region. அப்படியே ஆப்போசிட். ரைட்டா? lesser greater ரெண்டு ஆப்போசிட்டாக பண்ணும். ரைட்டா? turning a nut with a spanner having a short handle. இதெல்லாம் நம்ம எப்படி பார்த்தோம்? இந்த சாப்டர் படிக்கிறப்பெல்லாம் எத்தனை பேர் நம்ம இதில் இருந்தீங்கன்னு தெரியல. இந்த சாப்டர்லாம் ஃபஸ்ட்டு ஜூன் மாதம் நான் நடத்துகிறப்பெல்லாம் வேறு லெவலில் நம்ம படித்தோம். சூப்பராக பென்சிலை வந்து ஸ்க்ரூ ஆமாது, பென்சிலு அது இதுன்னு நிறைய விஷயத்தை மாற்றி படித்தோம். சரியா? தட் ஒன் வித் அ லாங் ஹேண்டில். என்ன பண்ணலாம்? என்ன ஆன்சர் இதுக்கு? டர்னிங் அ நட் வித் அ ஸ்பேனர் ஹேவிங் அ ஷார்ட் ஹேண்டில் இஸ் ஸோ ஈஸி. தட் ஒன் வித் அ லாங் ஹேண்டில். என்ன ஆன்சர்? பென்சிலில் ஸ்பேனர் யூஸ் பண்ணுவோம். யாராக இருக்கீங்களா? எஸ். The turning a nut with a spanner having a short handle is so hard. Right? Short handle வச்சு பண்ணுறது கஷ்டம், long handle will be easier. அப்படியே ஆப்போசிட்டாக எழுதணும். அவ்வளோதான். சரியா? false. அடுத்து, there is no gravity in the orbiting space station around the earth, so astronauts feel weightlessness. இது ஒரு கொஷின் வேறு இருக்குது. ரைட்டா? ரைட்டா? குறைந்த கைப்பிடி. வெரி குட். ஓகே. அடுத்த ஆன்சர் ஃபிஃப்த் ஒன். ஆன்சர் ஃபிஃப்த் ஒன் ட்ரூவா? ஒரு ட்ரூ கூட வர மாட்டேங்குது. இந்த சாப்டர் எல்லாமே
ஃபால்ஸாக தான் இருக்க ரைட்டா. இந்த சாப்டரில் எல்லாமே ஃபால்ஸ் ரைட்டா. தே ஆர் ஃப்ரீ ஃபால் கண்டிஷன், தே ஆர் நாட் ஃப்ரீ ஃபால். இன்ஸ்டெட் ஆஃப் ஃப்ரீ வெயிட்லெஸ்னஸ் தே ஆர் ஃப்ரீ ஃபால். அவங்க ஃப்ரீ ஃபாலாக இருக்க போகிறாங்க சரியா. அவங்க விழுந்துக்கிட்டே இருக்காங்க. ரெண்டு பேரோட ஆர்பிட்டால் வெலாசிட்டி சேமாக இருக்கும். மேட்ச் த ஃபாலோயிங். ஒன் கேன் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு. ஒன் கேன் ஆன்சர். ஒன்னுக்கு என்ன ஆன்சர்? ஒன் என்ன ஆன்சர்? டக் 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 டக்னு சொல்லுங்க. 1 ABCD. எஸ் ஓகே. 1 போட்டு ஆன்சர். 1க்கு பியா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஸ்டேபிள் யூக்லிபிரியம் ஆஃப் த பாடியா, ஸ்டேபிள் யூக்லிபிரியம் ஆஃப் த பாடியா. ஓகே நீங்கள் சொல்கிறீங்க, நானும் போடுறேன்ப்பா. இந்த கொஸ்டின் நான் தான் ஆன்சர் பண்ண போகிறதில்ல, நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. 1க்கு பி. 2க்கு என்ன ஆன்சர்? 2 என்ன ஆன்சர்? 1 2 அப்படியே கூட டைப் பண்ணி அனுப்பலாம். 1 2 2 3 அப்படின்னு ஆன் பண்ணுங்க ரைட்டா. 2க்கு என்னது? நியூட்டன் செகண்ட் லா, லா ஆஃப் ஃபோர்ஸ். 3க்கு என்ன ஆன்சர்? 3க்கு என்ன ஆன்சர்? எஸ் அப்படியே கீழே வந்து ரைட்டா. நியூட்டன்ஸ் தேர்ட்ல ஃப்ளைங் நேச்சர் ஆஃப் அ பேர்டு, ஏன்னா அதை அப்படி புஷ் பண்ணி மேலே போகுது. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இஸ் கால்ட் ப்ரொபல்ஷன் ஆஃப் ராக்கெட் சரியா. இது எல்லாமே இருக்கக்கூடிய ஓகே. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு பி, செகண்ட் ஒனுக்கு சி, டி, ஏ. இல்லை ஏதோ மாறி இருக்கே, ஃபோர்த்துக்கு ஏ கரெக்டாக. பிசிடி பிசிடி ஏ கரெக்டாக. கிளியர். 1B 2C 3D 4A எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருப்பேன் ரைட்டா. கிளியர். இட்ஸ் கிளியர். சூப்பர். அசர்ஷன் அண்ட் ரீசன். எப்பா கண்டிப்பாக உன்னோட 2 மார்க்கில் இந்த அசர்ஷன் அண்ட் ரீசன் வருது சரியா. அதனால் அசர்ஷன் அண்ட் ரீசன் எல்லா சாப்டர்லையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். இவ்வளோ நாள் நம்ம பார்க்கல, இப்போ நம்ம 1 வேர்ட்ஸ் எல்லாம் சேர்த்து பார்க்குறோம். அதனால் அசர்ஷன் அண்ட் ரீசன் எல்லாம் கவனமாக பார்த்துடலாம். பாருங்கள், த சம் ஆஃப் clockwise moment is equal to the sum of anti-clockwise moment ரைட்டா. sum of clockwise moment to anti-clockwise moment equal னு கொடுத்துருக்காங்க ரைட்டா. the principle of conservation of momentum is valid if the external force on the system is 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரைட்டா. இதுக்கு என்ன ஆன்சராக இருக்கும்? இதுக்கு ஆன்சர் நீ என்ன பண்ணணும் ரைட்டா? இங்கே இருக்கிறத நீ பண்ணணும் ரைட்டா. நிறைய இந்த அசர்ஷன் அண்ட் ரீசன் மோஸ்ட்டாக புக்கில் என்ன இருக்கோ அதே தான் கேட்குறாங்க. ரொம்ப பெருசாக மாற்றலை, ரொம்ப ரேராக தான் கொஷின் பேப்பரில் வருது. அப்படி கொஷின் பேப்பரில் வந்தாலும் அது என்ன அப்படின்னா ஈஸியாக தான் இருக்குது. அதனால் நீ அசர்ஷன் அண்ட் ரீசனை பற்றி பயப்படாத. நம்ம புக்கில் இருக்க எல்லா அசர்ஷன் அண்ட் ரீசனையும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம தனியாக என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். இந்த மாதிரியே நான் கிளாஸில் அந்த சப்ஜெக்ட்டுக்கும் சொல்லிடுறேன், அந்தந்த லெசனுக்கும் தனியாகவும் உனக்கு நான் எடுத்து கொடுத்துறேன் ரைட்டா. இஃப் போத் அசர்ஷன் அண்ட் த ரீசன் ஆர் ட்ரூ பட் த ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் ரைட்டா. எக்ஸ்ப்ளனேஷன் டு த அசர்ஷன். இந்த கொஷின் என்ன அப்படின்னா இதுவும் கரெக்ட் தான், ரீசனும் கரெக்ட், பட் இந்த ரீசன் இந்த அசர்ஷனுக்கு கரெக்டானது கிடையாது. ஸோ ஆன்சர் என்னது? இட் இஸ் பி. ஆன்சர் என்னது? பி. அசர்ஷன் ரைட்டா. அசர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? the value of g decreases as height and depth increases from surface of the earth. எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து நம்ம மேலே போக 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 ஜியோட வேல்யூ குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா. அடுத்து g depends on the mass of the object and the earth. எர்த்தை பொறுத்தும் மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்டை பொறுத்து இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் ஆன்சர் ஃபார் செகண்ட் கொஷின்? என்ன ஆன்சர்? இங்கே இருக்க ஆன்சர் ரைட்டா. செகண்ட் கொஷின் என்னது? செகண்ட் கொஷின் ஆன்சர் என்னது? எஸ் 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 எஸ். என்ன ஆன்சர் இதுக்கு? த அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் த ரீசன் இஸ் ஃபால்ஸ் ரைட்டா. அசர்ஷன் இஸ் ட்ரூ, ரீசன் இஸ் டிபெண்ட் ரைட்டா. ஜி டிபெண்ட்ஸ் ஆன், எனக்கு ஒரு மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், உங்களுக்கு ஒரு மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குமா? நோ, ஜி டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் த மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். மாஸை பொறுத்து ஜி மாற போகிறது கிடையாது சரியா. ரைட். அடுத்து ஆரம்பிக்கலாமா? சூப்பராக கொஸ்டின் ஆன்சர் படிக்க போகிறோம் பசங்களா. வேறு லெவலில் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் இட் ரைட்டா. ஓகே சரியா, வேறு லெவலில் படிக்க போகிறோம். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என்ன அப்படின்னா உனக்கு இந்த கொஷின்ஸுக்கு பக்கத்தில் ஒரு ப்ராக்கெட்டில் எப்பயுமே சார் ஒன்று கொடுத்துருவேன். அது இந்த ஃபஸ்ட் சாப்டருக்கு மட்டும் இருக்காது, நாளையிலேருந்து வரக்கூடிய எல்லா சாப்டருக்கும் உனக்கு இங்கே இருக்க போகுது ரைட்டா. நாளையிலேருந்து வரக்கூடிய எல்லா சாப்டருக்கும் உனக்கு இருக்க போகுது. இன்றைக்கி ஈவினிங் செஷன் நீ அட்டன் பண்ணுனா உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? இன்றைக்கி ஈவினிங் 8 o'clock ஒரு சூப்பர் டூப்பர் செஷன் இருக்குது. நீ இது வரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு சூப்பரான செஷன். என்ன தெரியுமா? என்ன செஷன் தெரியுமா? கவனி, இங்கே பாரு, இங்கே பாரு, நான் உனக்கு காட்டுறேன். இன்றைக்கி ஈவினிங் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு உனக்கு சொல்கிறேன். நீ ஒர்க் பண்ணுறியோ இல்லையோ, உனக்காக நாங்கள் எல்லோரும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம் சரியா. ஓகே, இங்கே பாரு என்ன அப்படின்னு, ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி ஒரு ஷீட்டு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதாவது குவார்ட்டர்லிக்கு நம்ம பார்த்தோம். இப்போ பாரு ஹாஃப் இயர்லிக்கு என்ன அப்படின்னா டெய்லி காலையில் கவனி கவனி கவனி, சூப்பர், நிறைய பேர் இருக்க, மோர் தென் 100 ஸ்டூடெண்ட்ஸ் ரைட்டா. கவனிங்க கவனிங்க,
தீமின்னல் எல்லாருமே தீமின்னல்லாம் நீ கிளாஸ் முடிச்சுட்டு வந்து அந்த லைவை பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நவம்பர் 18 சாப்டர் 1 27 1 மார்க்ஸ் முடிச்சிட்டோமா? அடுத்து இப்போ 10 2 மார்க் இருக்குது, 2 மார்க் அண்ட் 3 மார்க் அதை முடிக்க போகிறோம் சரியா? அப்போ கம்ப்ளீஷன் ஸ்டேட்டஸ் இன்னும் முடிக்கல, முடிச்சதுக்கப்புறம் பண்ண போகிறோம். அதே நவம்பர் 18 ஃபிசிக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன சாப்டர் பார்க்குறோமோ அதோட டீட்டெயில் சாயங்காலம் ஓடி ஸ்குவாடில் ரைட்டாக, மொத்தமாக இல்லை கொஞ்சமாக ரைட்டாக ஒரு 5 கொஷின் 4 கொஷின் அந்த மாதிரி என்ன அப்படின்னா கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த மாதிரி எல்லா நாளும் பாரு நவம்பர் 18 என்ன நைட் ஸ்டடியில் என்ன பார்க்க போகிறோம், இன்றைக்கி நைட் ஸ்டடி, அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா டயக்ராம்ஸ் எப்போ, மெகா மேரத்தான் எப்போ, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் எப்போ. இப்போ இது வந்து நான் வந்து போன சாட்டர்டேவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த ரிவிஷன் 1 and 2 எல்லாம் பார்த்தா அப்படின்னா இப்போ வந்து அன்றைக்கெலாம் எக்ஸாம் வந்துருச்சு. ஸோ அதனால் நம்ம மாற்ற போகிறோம். ஓடி ஸ்குவாட் வந்து சாயங்காலம் 5 மணிக்கே போட்டுரும். இது வந்து ரெக்கார்டட் தான், நீ எப்போனாலும் பார்த்துக்கலாம். இது போக இன்னும் கொஞ்சம் இருக்குது, இன்னும் கொஞ்சம்லாம் டிஸ்கஷன் இருக்குது. இன்றைக்கி சாயங்காலம் நீ வந்த அப்படின்னா 8 மணிக்கு இதை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், இதில் இருக்கிறதுல என்ன சேஞ்சஸ், இதில் என்ன கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, அதெல்லாம் பண்ணி இன்றைக்கி சாயங்காலம் 8 மணிக்கு சாயங்காலம் 8 மணிக்கு ரைட்டா ரைட்டா 8 மணிக்கு நீ எப்படி படிக்கணும், ஒரு நாளைக்கு நீ ஒரு கிளாஸ் எப்படி பிரிச்சுக்கணும், அதில் சயின்ஸ் எப்படி படிக்கணும், மித்த சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் உனக்கு ரொம்ப கிளியர் கட்டாக 8 to 8:30 ஜஸ்ட் ஒரு ½ an hour இன்றைக்கி நம்ம பிளானிங் செஷனில் ஈடுபட போகிறோம். அதனால் சாயங்காலம் 8 மணிக்கு மறந்துடாது. யார் யாரெல்லாம் சாயங்காலம் 8 மணிக்கு வர போகிற, யார் யாரெல்லாம் வருவேன் இப்போயே பேரெல்லாம் போட்டு நான் அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். சாயங்காலம் 8 மணிக்கு வரேன்னு செக் பண்ணுறேன். ஏன்னா சத்தியம் பண்ணலாம், சத்தியம் பண்ண போய் சத்தியம் பண்ணக்கூடாது ரைட்டா? யார் யாரெல்லாம் வரப்போகிற சொல்லுங்கள் பார்க்கலாம், யார் யாரெல்லாம் வர போகிறீங்க? ஓடி ஸ்கொயர் உன்னை நம்பி போடலாமா? ஓடி ஸ்கொயர் படிப்பியா நீனு? படிப்பியா? ஓகே ரைட் சூப்பர். பேர் அனுப்பிச்சவங்களாம் வந்துடு ஓகேவா? நான் நோட் பண்ணிட்டேன் பேரெல்லாம். சூப்பர் குட், ஐ கேன் சி தட். பேர் எல்லாமே எனக்கு தெரியுது. ஓகே ரைட். இதே பேர்லாம் சாயங்காலமும் நான் வந்து அட்டண்டன்ஸ் போட சொல்லுவேன். அப்போ இந்த பேரெல்லாம் இருக்கணும் ஓகேவா? குட். ஸோ ஓடி ஸ்கொயர் என்னை நம்பி போடலாமா? ஓடி ஸ்கொயர் ஓகேவா? 1 day 1 detail அப்படின்னு இருக்காங்க. ஆனால் 1 day 1 detail இல்லை, பேர் தான் ஓடி ஸ்கொயர்ட். ஆனால் அது வந்து 1 day 1 detail இருக்க போகிறதுல அதில் 4-5 டீட்டெயில் வரப்போகுது. கிளியரா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓடி ஸ்கொயருக்கு சப்போர்ட் பண்ணுவியா? நீ உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி நிறைய பேரை பார்க்க வைப்பியா? அப்போ நீ வந்து நம்ம சேனலில் டெய்லி இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் வரப்போகுது. ஒரு நாளைக்கு சயின்ஸுக்கு நீ 1.5 மணி நேரம் ஒதுக்கு. நீ வீடியோ மட்டும் பார்த்தா போதும், நீ என்ன பண்ணலாம் சயின்ஸில் சூப்பராக மார்க் வாங்கிடலாம். வீடியோ பார்த்தாலே போதும் சயின்ஸில் சூப்பராக மார்க் வாங்கிடலாம் சரியா? நான் கேரண்டி, நீ என்னை நம்பு, நான் உனக்கு மார்க் வாங்கி கொடுத்துட்றேன் சரியா? ஓகே ரைட் பண்ணிடலாம் சரியா? ஓகே ரைட். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சாலும் என்ன பண்ணணும், வீடியோக்கு லைக் பண்ணிட்டியா? லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணாமல் யாராவது இருந்தேன்னா இப்போயே இந்த வீடியோவுக்கு லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணு. அண்ட் அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ, இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு கீழே உங்கள் பேரை போட்டு கமெண்ட் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி கிளாஸ் அட்டன் பண்ணேன், இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இல்லை இதில் எனக்கு இப்படி சொல்லி கொடுத்தா ஈஸியாக புரியும்னு கீழே கமெண்ட் பண்ண போகிறேன் ஓகேவா? ஒரு தம்ஸ் அப் போடு. கொஷின் ஆன்சர் போயிடலாம். எஸ், கொஷின் ஆன்சர் போயிடலாம். ஒரு தம்ஸ் அப். கேன் ஹேவ் அ தம்ஸ் அப்? எஸ். செக்லிஸ்ட் தரப்போகிறேன். எஸ், இன்னைக்கு ஈவினிங் we are going to have a checklist. எஸ், கேன் ஹேவ் தம்ஸ் அப்? எஸ். ஸோ இன்னைக்கு ஈவினிங் ஆப்ரேஷன் 75. எஸ், நம்மளோட ஆப்ரேஷன் 75 உனக்கு தெரிஞ்சிருக்கும் ரைட்? தம்ஸ் அப் போட்டாச்சு. போகலாமா? எஸ் சூப்பர். ஆரம்பிக்கலாம் வாங்க. மோர் தேன் 150 நம்ம இன்னைக்கு என்ன பண்ணியாச்சு, செஞ்சுரி, அதுக்கப்புறம் ஒரு ½ செஞ்சுரி வேறு போட்டாச்சு. மோர் தேன் 150 கிராஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கி காலையில் லைவ் வியூவர்ஸ். ஸோ நம்ம கூடிய சீக்கிரம் 200 and 300 ஸ்டூடெண்ட்ஸு காலையில் ரீச் பண்ணியே ஆகணும் சரியா? நம்ம ரீச் பண்ண போகிறோம் ஓகேவா? சூப்பராக நம்ம என்ன பண்ண போகிறோம், ரீச் பண்ண போகிறோம். நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன் ரைட்டா? இங்கே பாருங்கள் சூப்பராக மோர் தேன் 200 students is watching now. ஏன்னா ஐ எம் ஸோ ஹாப்பி டு see that 150-130 ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க. இதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம இன்றைக்கி சாயங்காலம் வீடியோஸ் அப்லோட் பண்ணிடலாம் ரைட்டா? நிறைய பேர் இருக்காங்க. சூப்பர்டா, வெரி குட் வெரி குட் வெரி குட். ஐ எம் ஸோ ஹாப்பி that you guys are doing good job, great job ரைட்டா? வேறு லெவலில் பண்ணுறீங்கடா, வேறு லெவல்டா. ஓகே சூப்பர். 136 இன்னைக்கு காலையில் வேறு லெவல். இன்றைக்கி அட்டண்டன்ஸு மாஸ்க் காட்டிட்டீங்க, நாளைக்கு இதே மாதிரி மாஸ்க் காட்ட போகிறீங்க சரி ரைட்டா? டிஃபைன் இனர்ஷியா. ஏன்னா உனக்கு கொஷினில் என்னென்ன அப்படின்னா இங்கே என்ன வரும் அப்படிங்கிறத சேர்த்து நான் கொடுக்க போகிறேன். அப்போ அதை மிஸ் பண்ணக்கூடாதுல. ஆரம்பிச்சிடலாமா வாங்க. த இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ, இன்ஹரண்ட்னா தனித்துவமான அப்படின்னு அர்த்தம். த இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பாடி டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச். ரெசிஸ்ட் எனி சேஞ்ச்னா என்னது, ஒரு மாற்றத்திற்கு ஈடுபடாமல் தடுக்க போகுது ரைட்டா? டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன்
இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். நகர்ந்துக்கிட்டே இருக்கலாம் அல்லது அப்படியே இருக்கலாம். அது என்ன பண்ண போகிறது, அந்த நிலையிலேருந்து மற்றொரு நிலைக்கு மாற எதிர்ப்பு தெரிவிக்குது. until unless it is influenced upon by an external unbalanced force. இந்த பேனா இப்படியே தான் இருக்கும், இந்த பேனா நகரவே நகராது. until unless நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும், நான் ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் இந்த பேனை என்ன பண்ணாது, இந்த இடத்துலேருந்து நகரவே நகராது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஓகே, நகரவே நகராது. ரைட்டா? இந்த பேனா நகரவே நகராது. அதே மாதிரி இந்த பேனா இப்படி நகர்ந்துக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், என் கை இப்படி நகர்ந்துக்கிட்டே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், என் கையை இப்படி மேலே ஒரு கை வச்சு இப்படி ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணாத வரைக்கும் இந்த கை என்ன பண்ணிகிட்டே இருக்கும், நகர்ந்துக்கிட்டே இருக்க போகுது. சரியா? நகர்ந்துக்கிட்டே இருக்க போகுது. ரைட்? கவனிங்க. அப்போ என்னென்னலாம் இனர்ஷியா இருக்குது, டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், inertia of motion, inertia of direction. இது எல்லாமே என்னது, types of inertia. ரைட்டா? next, classify the types of force based on their application. இப்போ நல்லா கவனிங்க, ஒரு சில கைடில் அதுக்கப்புறம் ஒரு சில புக்கில் என்ன அப்படின்னா இந்த கொஷினுக்கான ஆன்சர் எப்படி தெரியுமா கொடுத்துருக்காங்க, இந்த லைக் ஃபோர்ஸ் அண்ட் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ்க்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. இது எதில் கேட்டிருக்காங்க, இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ்லாம் 2 மார்க்கில் தான் கேட்டிருக்காங்க. அதனால இதுக்கு நீங்கள் இந்த ஆன்சர் மட்டும் எழுதுனா போதுமானது. எக்ஸ்பிளைன் அவங்க கொடுக்கல. ரைட்டா? கிளாஸிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் அப்ளிகேஷன், அதோட அப்ளிகேஷனை பொறுத்து கொடுத்துருக்காங்க. அதாவது அதை ஏற்படக்கூடிய அப்ளிகேஷனை பொறுத்து. ஸோ அதனால் இந்த ஆன்சர் மட்டும் எழுதினா போதும். கவர்மெண்ட் ஆன்சர் கீ படி சார் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா கவர்மெண்ட் பேப்பர் நான் திருத்தினால அதோட ஆன்சர் கீ பேஸ் பண்ணி நான் உனக்கு சொல்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னது, லைக் பேரலல் ஃபோர்ஸு, unlike parallel force. இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. ரைட்டா? லைக் parallel force, unlike parallel force. அடுத்து, if 5 Newton and 15 Newton force are acting opposite to one another. ரைட்டா? 5 Newton forceம் அடுத்து அதே நேரத்தில் 15 Newton forceம் opposite to each other. ரைட்டா? acting opposite to one another. find the resultant force. இங்கிட்டிருந்து ஒருத்தவங்க தள்ளுறாங்க, இங்கிட்டிருந்து ஒருத்தவங்க தள்ளுறாங்க. ரைட்டா? நீனே யோசிச்சு பாரு, ஒரு காரை இங்கிட்டிருந்து 10 பேர் தள்ளுறாங்க. ரைட்டா? இந்த பக்கத்துலேருந்து 10 பேர் தள்ளுறாங்க. அதாவது ரைட் சைடில் இருந்து லெஃப்ட் சைடு 10 பேர் தள்ளுறாங்க. அதே நேரத்தில் லெஃப்ட் சைடில் இருந்து ரைட் சைடுக்கு 5 பேர் தள்ளுறாங்க. இப்போ இந்த கார் எங்கிட்ட மூவ் ஆகும், இந்த பக்கத்துலேருந்து இங்கிட்ட தள்ளுறேன், ரைட் டு லெஃப்ட் தள்ளுறேன் 10 பேர், லெஃப்ட் டு ரைட்டு 5 பேர். கார் எந்த பக்கம் மூவ் ஆகும், கார் எந்த பக்கம் மூவ் ஆக போகுது, லெஃப்ட் சைடா ரைட் சைடா? ரிசல்டன்ட், இதனுடைய விளைவு, அவுட்புட் எங்கிட்ட இருக்க போகுதுப்பா, ரைட் சைடா லெஃப்ட் சைடா? ரைட்டா? ரைட் சைடா லெஃப்ட் சைடா? ரைட்டா? ரைட் சைடா லெஃப்ட் சைடா? எஸ் எஸ், வெரி குட். ரைட் ஆர் லெஃப்ட்? ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு தள்ளுறேன், இந்த பக்கம் 10 பேர் இருக்காங்க. ஏய், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், ரைட் சைடில் இருந்து 10 பேர் லெஃப்ட் சைடு தள்ளுறாங்க, அதே சமயத்தில் 5 பேர் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு தள்ளுறாங்க. அடா பாவிங்களா, என்னடா ஆச்சு, ரைட் சைடு மூவ் ஆகுமா, கார் எந்த பக்கம் மூவ் ஆகும்? ஓய், இங்கே பாருங்க, இதானே நம்மளோட கார். ரைட்டா? லெட் அஸ் கன்சிடர் திஸ் இஸ் அ கார். நம்ம ஒரு கார், ரைட்டா, ஒரு கார் இருக்கு, சரியா? கார். இப்போ என்ன பண்ணுறது, இந்த காரை இந்த பக்கத்தில் இருந்து 10% 10% என்ன பண்ணுறாங்க, புஷ் பண்ணுறாங்க. இந்த பக்கத்தில் இருந்து 5% புஷ் பண்ணுறாங்க. ரைட்டா? இது ரைட் சைடுன்னு வச்சுக்கலாம். ரைட்டா? இது லெஃப்ட் சைடு. இப்போ இந்த கார் எந்த பக்கம் மூவ் ஆகும், இந்த கார் எந்த பக்கம் மூவ் ஆகும்? ரைட்டா? இப்போ இந்த கார் எந்த பக்கம் மூவ் ஆகும், நீனே சொல்லி படம் வரைஞ்சிட்டு, படத்தை பார்த்து சொல்லு. இந்த பக்கத்தில் நிறைய பேர், இப்போ எந்த பக்கம் மூவ் ஆகும்? டேய், என்னடா பேசுகிறீங்க, இந்த கார் எந்த பக்கம் மூவ் ஆகும்? டு விச் டைரக்ஷன் திஸ் கார் வில் மூவ்? ரிசல்டன்ட், ரிசல்ட் எந்த பக்கம் இருக்க போகுது? ரிசல்ட் வில் பி டுவர்ட்ஸ் லெஃப்ட். ரைட்லேருந்து லெஃப்ட் தான், இங்கே 10 பேர் இருக்காங்க, அதிகமான ஃபோர்ஸ் இந்த பக்கம் தானே இருக்கு. டே, ரைட் சைடு எப்படிடா மூவ் ஆகும்? டே, இங்கிட்ட இருந்து புஷ் பண்ணுறேன்டா, 10 பேர் புஷ் பண்ணுறாங்க, இந்த பக்கத்துலேருந்து புஷ் பண்ணுறாங்க, புஷ் 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 புஷ், 10 பேர் புஷ் பண்ணுறாங்க. அப்போ 10 பேர் புஷ் பண்ணி இந்த பக்கம் 5 பேர் தான், அதிகமான ஃபோர்ஸ் இந்த பக்கம் தானே இருக்குது. அப்போ ரிசல்டன்ட் வில் பி டுவர்ட்ஸ் த லெஃப்ட் சைடு தானே. அப்போ கார் எந்த பக்கம் மூவ் ஆக போகுது? இந்த பக்கம் தானே மூவ் ஆக போகுது, லெஃப்ட் சைடு தானே மூவ் ஆக போகுது. டே, பார்த்தியா நம்ம எப்படி மறந்துட்டோன்னு? பார்த்தீங்களா? நம்ம பார்த்தீங்களா மறந்துட்டோமா? ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட டைரக்ஷன் நான் கேட்குறேன். ரைட்டா? நம்ம ஃபோர்ஸோட வேல்யூ நம்ம பார்த்துக்கலாம், ரிசல்டன்ட் டைரக்ஷன் இது டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு. பசங்களா, டே 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 கவனண்டா, வேணாண்டா வேணாண்டா, டெய்லி கிளாஸ்க்கு வந்துடுறா, ரீகால் பண்ணிடலாண்டா, எக்ஸாமில் இதெல்லாம் 1 வேர்டில் கேட்டிருக்காங்கடா, க்ரியேட்டிவில் தப்பு பண்ணிடாத,
தப்பு பண்ணிடாத, கன்ஃபியூஸ் ஆகிடாத. ஒரு சின்ன விஷயம் பாரு நம்மளை எப்படி பண்ணிடுச்சுன்னு, ரைட்டா? டூ ஃபோர்ஸஸ் ஆர் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். பேரலல் ஃபோர்ஸ் அதான் பேரலல், ரெண்டு ஆப்போசிட் சைடு, ஆனால் லைக் ஒரே மாதிரி இல்லை, அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். அப்போ F1 is equal to 5 Newton, F2 equal to 50 Newton. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? பெரிய ஃபோர்ஸ் மைனஸ் சின்ன ஃபோர்ஸ், ரைட்டா? எப்பயுமே அப்படி தான் நம்ம கண்டுபிடிப்போம், பிக்கர் ஃபோர்ஸ் மைனஸ் ஸ்மாலர் ஃபோர்ஸ், ரைட்டா? ஓகே, F2 மைனஸ் F1. அப்போ F2 வந்து என்னது? F1 விட F2 கிரேட்டராக இருக்குது அப்போ இருந்தால். இன்கேஸ் F1 கிரேட்டராக இருந்தால் என்ன பண்ணணும்? F1 is greater than F2னா அப்போ ஃபார்முலா வில் பி F1 மைனஸ் F2. அவ்வளோதான். யார் பெருசாக இருக்காங்களோ அவங்கள போடுங்க. அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னது? 10 Newton. பாருங்க, the resultant force acting along the direction of F2. கவனிச்சியா? F2 தானே 15 நியூட்டன். அப்போ 15 நியூட்டன் எந்த பக்கம் போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மூமெண்ட் இருக்க போகுது. 15 நியூட்டனுக்கு ஏற்ற மாதிரி இருக்க போகுது. 15 நியூட்டன் இந்த பக்கம் தள்ளினா என்னோட பாக்ஸும் இந்த பக்கம் மூவ் ஆக போகுது. பசங்களா கவனிச்சியா? கிளியரா? கிளியரா? ரைட்டா? ஓ, இங்கேருந்து பார்க்க அப்படி தெரியுது. ஓ, உன் சைட்லேருந்து நீ சொல்கிறியா? ஓகே ரைட். ஆனால் நான் ரைட் அண்ட் லெஃப்ட் எழுதுனதுக்கப்புறம் எனக்கு கன்ஃபியூஷன் ஆகிருக்கேன். பரவாயில்ல, ரைட். ஓகே ஓகே ரைட், சூப்பர், குட், ரைட். எந்த கன்ஃபியூஷன் ஆனால் கிளியர் முடிஞ்சு. 10 நியூட்டன் போட்டாச்சு நம்ம. அடுத்த கொஷின், ரைட். டிஃபரன்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட். அப்பா, டிஃபரன்ஸ் கொஷின் எத்தனை இருக்கோ அதில். ஏன்னா செகண்ட் மிட் டேர்ம்லலாம் பார்த்தேன் அப்படின்னா டிஃபரன்ஸ் கொஷின் கிட்டத்தட்ட 4-5 கொஷின்ரா. நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் பார்க்குறேன், அந்த டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரில் 5 டிஃபரன்ஸ் கொஷின், 2 மார்க்கில் 2, 3 மார்க்கில் 2, 5 மார்க்கில் 1. டே வேறு லெவல்டா, வேறு லெவல். அதனால் டிஃப்ரென்ஸ் எல்லாம் தாறுமாற எப்படி படிக்க முடியுமோ அப்படி என்ன பண்ணிட்டு போயிருங்க, படிச்சுட்டு போயிருங்க. கவலையப்படாத, உனக்கு நான் வந்து இந்த புல்லர்ஸ் தனித்தனியாக ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்குல்ல, பிடிஎஃபாக கொடுத்துருவேன் நான். வெறும் டிஃபரன்ஸ் கொஷின் எல்லாம் ஒரு பிடிஎஃபா, அதுக்கப்புறம் வாட் டைப் கொஷின்ஸ் எல்லாம் ஒரு பிடிஎஃபா, அந்த மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், தனித்தனியாக உனக்கு கொடுக்க போகிறேன். அதனால் அது எதையுமே மிஸ் பண்ணிடாத. தொடர்ந்து நம்ம சேனலை நீ என்ன பண்ணு, வாட்ச் பண்ணிட்டே இரு. ஸோ கண்டிப்பாக உனக்கு இட் இஸ் கோயிங் டு பி SMSW. SMSWனா என்னது? சப்பா மேட்ரு சால்ட் வாட்டராக இருக்க போகுது, ரைட்டா? ஸோ இனிமேல் நம்மளோட கோட் வேர்ட் SMSW, ரைட்டாக ஞாபகம் வச்சுக்கோ. SMSW சாட்டில் போட்டு பார்க்கலாம். SMSW, எஸ், சாட்டில் போட்டு SMSW. ஏன்னா ஆமாம், ஆல் டிஃப்ரென்ஸ் இன் ஒன் PDF கொடுக்க போகிறேன். ஆல் டிஃப்ரென்ஸு, ஆல் டிஃபைனு, ஆல் லா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டயக்ராம்ஸ் தனியாக வேறு லெவலில். டெய்லி நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், சரியா? யாருக்காக? உனக்காக. நீ என்ன பண்ணணும், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அள்ளி போட்டு நம்ம சேனலுக்கு கூட்டிகிட்டு வரணும், அவ்வளோதான், சரியா? சூப்பர். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டெய்லி காலையில் கூட்டிகிட்டு வந்துடு. மாஸ் அண்ட் வெயிட், த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டைன்ட் இன் அ பாடி. அதாவது ஒரு பாடியில் இருக்கக்கூடிய மொத்த குவான்டிட்டியை தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம மாஸ்ன்னு சொல்ல போகிறோம். த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் இட் டியூ டு த எர்த்ஸ் கிராவிட்டி அலோன், ரைட்டா? எர்த்தோட கிராவிட்டி மட்டும் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதை வெயிட்னு சொல்ல போகிறோம். இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி, இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. இதோட SI யூனிட், SI யூனிட் பதில் யூனிட் kg, இதோட யூனிட் நியூட்டனு. கான்ஸ்டன்ட் அட் ஆல் பிளேசஸ். ஆல் பிளேசஸ் இன் த சென்ஸ், ஆல் பிளேசஸ்னு எதை சொல்கிறாங்க? எர்த்து, மூணு, சன்னு, யுரேனஸ், நெப்டியூன், சர்டன், ப்ளூட்டோ. நீங்கள் எங்கே போனாலும் மாஸ் வந்து சேமாக இருக்கும், மாறாது. ஆனால் வெயிட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கிராவிட்டி, நம்மளோட கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரி என்னோட வெயிட் ஒரு மாதிரி இருக்கும். இதே இது நான் மூணுக்கு போனேன்னா அங்கே கிராவிட்டி வேறு மாதிரி இருக்குமா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி வெயிட்டு வேறு மாதிரி இருக்க போகுது. ஸோ கிராவிட்டி ஒவ்வொன்றும் வேறு வேறு அளவில் மாறிட்டே இருக்க போகுது, சரியா? ஓகே ரைட். அடுத்து மெஷர்ட் யூஸிங் ஃபிசிக்கல் பேலன்ஸ். மெஷர்ட் யூஸிங் அ ஸ்ப்ரிங் பேலன்ஸ், ரைட்டா? ஃபிசிக்கல் பேலன்ஸு, ஸ்ப்ரிங் பேலன்ஸ். ஸ்ப்ரிங் பேலன்ஸ் அப்படி தூக்கணும், ஜிக் நாடுல ஸ்ப்ரிங் பேலன்ஸ். ஃபிசிக்கல் பேலன்ஸ்னால் என்னது? இப்படி தராசு நம்ம தூக்குவோம்ல, ஸோ அந்த தராசை வச்சு நம்ம பார்க்கலாம், சரியா? எஸ். அடுத்து டிஃபைன் மொமெண்ட் ஆஃப் கப்பல். எனக்கு இதெல்லாம் அவ்வளோ ஆச்சரியம், அப்படியே டிடுக்குன்னு திரும்பி விளாண்டோம் நம்ம. மொமெண்ட் ஆஃப் கப்பல் படிக்கிறதுலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் அ கப்பல் இஸ் நோன் அஸ் மொமெண்ட் ஆஃப் அ கப்பல். ரொட்டேட்டிங் எஃபெக்ட், அதாவது சுற்றுற எஃபெக்ட்டுக்கு பேர் தான் என்னதான்? ரொட்டேட்டிங் எஃபெக்ட், ரைட்டா? ரைட்டா? அது பேர் தான் என்னது? ரொட்டேட்டிங் எஃபெக்ட், ரைட்டா? அடுத்து மொமெண்ட் ஆஃப் கப்பல் ஈக்குவல் டு, மொமெண்ட் ஆஃப் கப்பல்னா என்னது? ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், ரைட்டா? எவ்வளோ ஃபோர்ஸு, அதில் இருக்கக்கூடிய பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன? பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் இதுக்கு? நம்மளோட பிடி ஜன்னல் கதவை பார்த்தோமா? ஜன்னல் கதவை பார்த்தோமா? இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஜன்னல் கதவை நம்ம பார்த்தோமா? எஸ், ஜன்னல் கதவை என்ன பண்ணலாம்? இதுக்கு நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம், கரெக்டாக? SMSW, பிட்வீன் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸு. அப்போ M is equal to F and S. அப்போ 2023 பப்ளிக் எக்ஸாமில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, மொமெண்ட் ஆஃப் கப்பல், ஹவ் வில் யூ ஃபைண்ட் மொமெண்ட் ஆஃப் கப்பல் அப்படின்னு கீழே கொடுத்துட்டு M is equal to
F into S, F into D, F into W இந்த மாதிரி என்ன அப்படின்னா ஃபார்முலாவை 1 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. ஃபார்முலா நம்ம கொஷின் ஆன்சரில் படிக்கிறது தான், நம்ம கொஷின் ஆன்சரில் படிக்கிறத அப்படியே என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. சரியா, கொஷின் ஆன்சரில் படிக்கிறது தான் கேட்டிருந்தாங்க. அதனால் கொஷின் ஆன்சர் என்ன பண்ண நம்ம கொஞ்சம் கவனமாக படித்து வச்சுக்கணும். சரியா, ஸ்டேட் த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ். ரைட்டா, பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. when a number of like or unlike parallel force, when a number of like or unlike parallel force act on a rigid body, the body is in equilibrium, then the algebraic sum of the moment in the clockwise direction is equal to the algebraic sum of the moments in the anti-clockwise direction. அதாவது clockwise is equal to anti-clockwise. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ரைட்டா, அதை தான் இங்கே சொல்கிறாங்க, நம்ம பார்த்துக்கலாம். ரைட்டா, ஓகே. when a number of like or unlike force act on a rigid body, ஒரு rigid bodyனா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா, இந்த வாட்டர் பாட்டில் ஒரு ரிஜிட் பாடியா, இந்த வாட்டர் பாட்டில் ஒரு ரிஜிட் பாடியா, இது மேலே என்ன பண்ணுது, ஒரு லைக் ஃபோர்ஸு ஒரு அன்லைக் ஃபோர்ஸ். இந்த பக்கமே என்ன பண்ணுறேன், நானும் இந்த பக்கத்துலேருந்து, இந்த பெண்ணும் இந்த பக்கத்துலேருந்து புஷ் பண்ணுது, என்னோட கையும் இந்த பக்கத்துலேருந்து புஷ் பண்ணுது. ரைட்டா, திஸ் இஸ் அன்லைக் ஃபோர்ஸ். இதே இது இப்படி புஷ் பண்ணால் தட் இஸ் அன்லைக் ஃபோர்ஸ். இது என்னது, அன்லைக் ஃபோர்ஸ். அப்போ when a number of like or unlike parallel force act on a rigid body and the body is in equilibrium, அப்படி பண்ணுறப்ப பாடி யூக்லிபிரியம் அசையாமல் அப்படியே இருக்குன்னா then the algebraic sum of the moments in clockwise. ஸோ அப்போ இதில் நம்ம பண்ணுறப்ப clockwise direction and anti-clockwise direction, sum of moment. மொமெண்ட்னா என்னதுப்பா, ஃபோர்ஸ் அண்ட் இப்போ தானே பார்த்தேன் எஸ்ன்னு. ரைட்டா, clockwise direction is equal to the algebraic sum of moments in the anti-clockwise direction. Moment equal to another force into distance. F1 into D1 is equal to F2 into D2. சரியா, F1 into D1 is equal to F2 into D2. ரைட்டா, ஓகே. சூப்பர், கிளியரா, சூப்பர். இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறமா புரிஞ்சிருக்கும். யூக்லிபிரியமில் இருக்க என்ன பார்த்தோம், எப்பா இந்த இப்போது நம்ம கார் பார்த்தோம்ல, நம்ம கார் எக்ஸாம்பிள் பார்த்தோமா. இப்போ இந்த கார் வந்து ரைட் சைடு நகரும் நீ நான் சொன்னேன். ரைட்டா, இந்த கார் ரைட் சைடு நகரும்னு சொன்னேன். இப்போ இன்கேஸ் இந்த பக்கமும் 10 பேர் இருக்காங்க, இந்த பக்கமும் 10 பேர் இருக்காங்க. கரெக்டாக, இந்த பக்கமும் 10 பேர், இந்த பக்கமும் 10 பேர். இப்போ இந்த கார் எந்த பக்கம் நகரும், எங்கேயுமே நகராதில்ல, யூக்லிபிரியமாக இருக்க போதா. அப்போ என்ன அர்த்தம், இதோட ஃபோர்ஸ் இதோட மொமெண்ட்டும் ஈக்குவல்னு அர்த்தம். இதோட மொமெண்ட் ஈக்குவல். டிங்கிறது டிஸ்டன்ஸ், ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட், எவ்வளோ தூரம் நகருதுன்றது. அவ்வளோதான். டிங்கிறது டைரக்ஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட், அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சரியா, நோ மூமெண்ட். இங்கே என்னது, மூமெண்ட்டே இருக்காது, ஈக்குவலாக இருக்க போகுது. அவ்வளோதான். சரியா, ஆக்சுவலாக பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இந்த கொஷினில் நம்ம எஃப் இன்ட்டு எஸ், இங்கே எஸ்ஸுங்கிறத டிஸ்டன்ஸ்னு எடுத்துருக்கோம். ஆக்சுவலாக டிஸ்டன்ஸ், மொமெண்ட்னால என்னது, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். அதான், ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு டிஸ்டன்ஸ் நகருது. ரைட்டா, அதே ஃபோர்ஸ் கொடுத்து இன்னொரு டிஸ்டன்ஸ், ரெண்டு ஈக்குவலாக தானே இருக்கும். ஒரு காரை எங்கேயுமே நகரல, அப்போ டிஸ்டன்ஸ் வந்து என்னது, ஆஸ் இட் இஸ் நோ டிஸ்டன்ஸ், மூவ் ஆகவே இல்லை. ஸோ அப்போ அது ஈக்குவலாக இருக்க போகுது, அவ்வளோதான். ஸோ இட் இஸ் SMSW. அப்போ என்னது, இந்த கொஷின் ஒரு SMSW, சப்போ மேட்டர். நியூட்டன் செகண்ட் லா. ஏப்பா நியூட்டன்ஸ் லா கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கோ. ரொம்ப ரேராக தான் கேட்குறாங்க. செகண்ட் லா அல்லது தேர்ட் லா, ஃபர்ஸ்ட் லா தனித்தனியாக கேட்குறாங்க. ஆனால் இந்த 3 பேரையும் சேர்த்து குவார்ட்டர்லியில் வேணால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 5 மார்க்காக கேட்கலாம் அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி ஃபுல் புக் போர்ஷன் எழுதுகிறப்ப அவ்வளோ தூரத்துக்கு அது வந்து ப்ரியாரிட்டி கிடையாது. ஆனால் தனித்தனியாக லா படிச்சிருக்கணும். ரைட்டா, நியூட்டன்ஸ் லாவை நம்ம தனித்தனியாக படிச்சிருக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்டா, நியூட்டன்ஸ்லாம் தனித்தனியாக நம்மளுக்கு படிச்சிருக்கணும். ரைட்டா, ஓகே, கவனிங்க. த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி, ஒரு பாடி மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் is directly proportional to the rate of change of linear momentum. Right? Rate of change of linear momentum of the body, and the change in momentum takes place in the direction of force. Right? அதாவது the force acting on a body, ஒரு பாடி மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ், இந்த பாட்டில் மேலே ஒரு ஃபோர்ஸ் நான் கொடுக்குறேன். அந்த ஃபோர்ஸுங்கிறது என்ன அப்படின்னா directly proportional to the rate of change of linear momentum. எவ்வளோ லீனியர் மொமெண்டம் இருக்கோ அதை பொறுத்து இருக்க போது பாடி, அண்ட் the change in momentum takes place in the direction of the force. எந்த பக்கம் மூவ் ஆக போகுது, நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அது எந்த பக்கம் இருக்க போகுது, நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்க்கு ஏற்ற டைரக்ஷனில் இருக்க போகுது. சரியா, மொமெண்ட் டேக்ஸ் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு m into a. சரியா, சூப்பர் கொஷின். why is a spanner with a long hand prefer to tighten the screw in a heavy vehicles? பெரிய பெரிய ஸ்க்ரூவெல்லாம் டைட் பண்ணுறதுக்கு ஏன் லாங் ஹேண்டில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா, ஏன் அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கவனிங்க. ரைட்டா, த டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் அ பாடி டிபெண்ட்ஸ் அப்பான். டேர்னிங் எஃபெக்ட்னா என்னது, நட்டை திருகிறோம்ல, நட்டை திருகிறது தான் டேர்னிங் எஃபெக்ட். ரைட்டா, டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் அ பாடி
depends upon the distance of the line of action of the applied force from the axis of rotation. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்துருக்கியா? நம்ம வீட்டில் நம்மளோட ஜன்னல் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்குது, ரைட்டா? ஜன்னல் இருக்கா? ஜன்னல் இப்படி இருக்குது, ரைட்டா? ஜன்னல். நீங்கள் ஜன்னலை இந்த பக்கத்தில் இருந்து இப்படி பிடிச்சி க்ளோஸ் பண்ணிங்க அல்லது இப்படி பிடிச்சி மூடினீங்கன்னா ஈஸியாக மூடலாம். அதே இது இந்த இடத்துல ஒரு விளிம்பு மாதிரி இருக்குல்ல, அதை பிடிச்சி நீ புஷ் பண்ணணும்னால ஈஸியாக பண்ண முடியுமா, ரைட்டா? இதை பிடிச்சி இப்படி புஷ் பண்ணணும்னால ஈஸியாக பிடிக்க முடியுமா? இப்படி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பிடிச்சி நீங்கள் க்ளோஸ் பண்ணவோ அல்லது ஏதோ இப்படி மூடி இருக்க ஜன்னல் இப்படி திறந்துருக்க ஜன்னலை இங்கே பிடிச்சி க்ளோஸ் பண்ணுறதுனா கஷ்டம், ரைட்டா? க்ளோஸ் பண்ணுறது கஷ்டம். அப்போ அதே இது இப்போ பாருங்கள், டிஸ்டன்ஸை நான் தள்ளி வச்சுது, இதுதான் சென்டர், இதுதான் ஆக்சிஸ், கரெக்டாக இல்லையா? இதுதான் ரொட்டேஷன். இந்த இடத்துல தான் இந்த ஜன்னல் சுத்த போகுது. இந்த சுற்றுற இடத்துலேருந்து இதுக்கு பர்பண்டிகுலராக பாரு, ஸ்ட்ரெயிட்டாக 90 டிகிரியில் டிஸ்டன்ஸை தள்ளி வச்சுட்டேன். டிஸ்டன்ஸை தள்ளி நான் ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா ஈஸியாக என்ன பண்ண முடியுது, என்னால் மூட முடியுது, ரைட்டா? இந்த புக்கையே இப்படி நான் இழுக்கிறதுக்கும் இப்படி இழுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, சரியா? அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ அப்போ த டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் அ பாடி, ஒரு பாடியை திரும்புறதுக்கு, ஒரு பாடியை நீங்கள் திருப்ப போகிறீங்க, டிபெண்ட்ஸ் அப்பான் த, அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது? டிஸ்டன்ஸ் ஆஃப் த லைன் ஆஃப் ஆக்ஷன். டிஸ்டன்ஸ் ஆஃப் த லைன் ஆஃப் ஆக்ஷன், எந்த இடத்துல நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஆக்ஷன் ஆஃப் த அப்ளைடு ஃபோர்ஸ், நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஃப்ரம் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அல்லது லார்ஜர் த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதுதான் கொடுத்துருக்காங்க. ஜன்னலை நீங்கள் எவ்வளோ தூரத்தில், ரைட்டா? பக்கத்தில் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ், ரைட்டா? ரொம்ப தூரம் தள்ளி போய் லார்ஜர் த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், ரைட்டா? லார்ஜர் த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் லெஸர் இஸ் த ஃபோர்ஸ் ரெக்வயர்ட். அப்போ தள்ளி கொடுத்தோன்னா ஃபோர்ஸ் கம்மியாக கொடுத்தா போதும். பக்கத்தில் நம்ம கஷ்டப்பட்டு என்ன பண்ணணும், ஃபோர்ஸ் கொடுக்கணும், ரைட்டா? அப்போ என்ன பண்ணாமல் கஷ்டப்பட்டு ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஸோ ஸ்பேனர் வித் லாங்கர் ஹேண்ட் இஸ் ப்ரிஃபர்ட். அதனால் என்ன பண்ணணும், நம்ம லாங் ஹேண்ட் இருக்கக்கூடிய ஸ்பேனரை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ரைட்டா? கிளியரா? லாங் ஹேண்ட் இருக்கக்கூடிய ஸ்பேனரை நம்ம ப்ரிஃபர் பண்ணணும், சரியா? கிளியர்? இஸ் தட் கிளியர்? எஸ், ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். வைல் கேட்சிங் அ கிரிக்கெட் பால், யாரெல்லாம் இங்கே கிரிக்கெட்டர், யாரெல்லாம் இங்கே கிரிக்கெட் விளையாடுவீங்க? எஸ், இன்றைக்கி நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. விமென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு சாம்பியன் வாங்கினது அதுக்கு முன்னாடி இப்போ ரொம்ப வருஷமாகவே நான் பார்த்துட்டு இருக்கேன், நிறைய கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க, ரைட்டா? ஸோ யாரெல்லாம் கிரிக்கெட்டர்ஸ்? ஓகே, சூப்பர். வீட்டில் விளையாடுறவங்களா? அது அட்லீஸ்ட் வீட்டில் விளையாடுறப்பையும் என்னது, நம்ம பாலை யார் இப்படியே பிடிக்க மாட்டாங்க, ரைட்டா? அப்படி பிடிச்சி இழுப்பாங்க, ரைட்டா? அப்படி பிடிச்சி சூப்பராக, ரைட்டா? ஓகே, அப்படி பிடிச்சி அப்படி பின்னாடி இழுத்துட்டு போவாங்க. எதுக்கு அப்படி இழுத்துட்டு போகிறாங்க? அதுதான் இந்த கொஷின். அந்த கொஷினுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டா? ஓகே, ரைட். உண்மையை சொல்லலாம், எனக்கு இன்டோர் கேம்ஸ் தான் பிடிக்கும். எனக்கு கிரிக்கெட்லாம் ஐ எம் நாட் அ வெரி குட் பிளேயர் ஆஃப் கிரிக்கெட். ஐ எம் குட் இன் ஷட்டில் காக், செஸ்ஸு, கேரம், இதிலலாம் நான் வந்து எங்கள் காலேஜ் அண்ட் ஸ்கூல்லேயுமே நான் நிறையா வந்து என்ன அப்படின்னா ப்ரைஸ் எல்லாம் நான் எனக்கு கிரிக்கெட்லாம் நான் விளையாட போனதே கிடையாது. நான் போனாலும் ஃபஸ்ட் பாலே அவுட் ஆகிட்டு இருந்தேன், அந்த மாதிரி தான். பட் ஷட்டிலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் செஸ்ஸு, கேரம், இது மூணுலேயுமே வந்து என்ன அப்படின்னா காலேஜில் நான் வந்து ஒரு குட் பொசிஷன், ஒரு சாம்பியன், அந்த மாதிரி நிறையா அவார்ட்ஸ்லாம் அதில் வாங்கியிருக்கேன். ஸோ இன்டோர் கேமில் நம்ம கொஞ்சம் கிரிக்கெட் நம்மளுக்கு கொஞ்சம் வராது, ஆனால் கிரிக்கெட் பற்றி தெரியும், பார்க்குறது அதெல்லாமே, ரைட்டா? அதே மாதிரி கபடி, இன்றைக்கி வந்து இந்த ப்ரோ கபடியெல்லாம் நிறையா வந்து நிறைய பேர் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, ரைட்டா? ஓகே, சரியா? கவனிங்க, இப்போ பார்க்கலாமா? ரைட், கவனிங்க, ரைட்டா? ஸோ அப்போ கிரிக்கெட் பாலை கேட்ச் பண்ணுறப்ப எதுக்காக அந்த ஃபீல்டர் அப்படி கையை அப்படி பின்னாடி கொண்டு போகிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ஏன் அப்படி கொண்டு போகிறாரு? when the fielder pulls his hand, அவரோட கையை அப்படி பின்னாடி கொண்டு போகிறாருன்னா backward, he experiences a smaller force for a longer time. இப்படியே நான் கையை வச்சுருக்கேன், அப்படி ஓங்கி குத்துனா எப்படி இருக்கும், வலிக்குமா? அதே இது அப்படி குத்துற இப்படி இழுத்தேன்னா என் கையில் வலிக்கிறது எப்படி இருக்க போகுது, கம்மியாக போகுது, ரைட்டா? இப்படி இருக்கப்ப அப்படி குத்துனோன்னு வச்சுக்கோ, ஃபோர்ஸ் பயங்கரமாக இருக்கும். அதே இது அப்படி நம்ம பண்ணுறப்ப ஃபோர்ஸ் என்ன பண்ணுமா, கம்மியாகிடும். கம்மியான ஃபோர்ஸ் ரொம்ப நேரத்துக்கு, ரைட்டா? கம்மியான ஃபோர்ஸ் ரொம்ப நேரத்துக்கு இருக்க போகுது. ஸோ எ ஸ்மாலர் ஃபோர்ஸ் ஃபார் அ லாங்கர் இன்டர்வல் ஆஃப் டைம் லீடிங் டு லெஸ் டேமேஜ் டு எஸ் ஹேண்ட்ஸ். அவங்க கைக்கு என்ன பண்ண போதான், டேமேஜ் கம்மியாக இருக்க போகுது, ரைட்டா? ஓகே, கம்மியாக இருக்க போகுது, சரியா? ஸோ when the fielder pulls his hands backward, he experiences a smaller force for a longer interval of time leading to less damages to his handle. அவங்களோட கைக்கு கம்மியாக டேமேஜ் ஆக போகுது அப்படிங்கிறதா விஷயம், ரைட்டா? கையில் அப்படியே பட்டு அப்படியே வாங்குறப்ப. ஸோ அப்போ நம்ம இப்படி பட்டு இப்படியே வச்சுருந்தோம்னா, இப்படியே வச்சுருக்கோம், பால் வந்து டம்முன்னு படுறப்ப பயங்கரமான ஃபோர்ஸ், ஒரு மூவிங் பாடியை நான் பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணுவோம், அதில் இருக்க ஃபோர்ஸ் எல்லாம் என் கையில் இருக்கும். அது இந்த மூவிங் பாடி அப்படியே பிடிச்சி அப்படியே சுற்றி அப்படியே பிடிச்சிட்டேன்னு என்ன பண்ண, அப்போ எனக்கு ஸ்லோவான
ஃபோர்ஸ் தான் கிடைக்க போகுது, அதுதான் சொல்கிறாங்க ரைட்டா. அப்போ கம்மியான ஃபோர்ஸ், அப்போ என் கையில் அடி என்ன பண்ணாது, அவ்வளோவா படாது, அவ்வளோ. How does an astronaut float in the space shuttle? ஸ்பேஸ் ஷட்டிலில் எப்படி ஆஸ்ட்ரோனாட்ஸ் ஃப்ளோட் ஆகிட்டே இருக்காங்க, சரியா. ஸ்பேஸ் ஷட்டில்னால் என்னது, நம்மளோட மேலே பார்த்தா அப்படின்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குது ரைட்டா. அங்கே பார்த்திங்க அப்படின்னா எப்படி அவங்க ஃப்ளோட் ஆகிட்டே இருக்காங்க. கேள்விக்கு பதில் ஆப்போசிட்டாக இருக்க போகுது ரைட்டா. கேள்விக்கு பதில் ஆப்போசிட்டாக இருக்க போகுது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆஸ்ட்ரோனாட்ஸ் ஆர் நாட் ஃப்ளோட்டிங்கா. ஏன் ஃப்ளோட் ஆகுறாங்கன்னு கேட்டால் பதில் என்ன சொல்கிறேன் நம்ம, ஆஸ்ட்ரோனாட்ஸ் ஆர் நாட் ஃப்ளோட்டிங் but falling freely around the earth due to their huge orbital velocity. அவங்க சுற்றிக்கிட்டே இருக்காங்க ரைட்டாக, சுற்றிகிட்டே இருக்காங்க. எர்த்தோட ஆர்பிட்டால் வெலாசிட்டினால் அவங்க அப்படியே என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீயாக கீழே விழுந்துக்கிட்டே இருக்காங்க ரைட்டா. ஃப்ரீயாக எல்லோரும் விழுந்துகிட்டே இருக்காங்க. டே ஸ்பாம் பண்ணாத, கவனி கவனி கவனி, கேம் மோடுக்கு போயிட்டியா, வாங்க வாங்க பாடத்துக்கு வாங்க, பாடத்துக்கு வாங்க. நம்ம கேம்லேருந்து இப்போ ஸ்பேஸ்க்கு போயாச்சு, ஸ்பேஸ்க்கு வாங்க, ஸ்பேஸுக்கு வாங்க, கவனிப்பா கவனி கவனி. ஏர்லி மார்னிங் நம்ம எந்திரிச்சது படிக்கிறதுக்காக, கொஞ்சம் படிச்சிடலாம், வாங்க முடிக்க போகலாம், முடிச்சுட்டு பேசலாம் ரைட்டா. ரைட்டா. சின்ஸ் அ ஸ்பேஸ் ஸ்டேஷன் அண்ட் ஆஸ்ட்ரோனாட்ஸ் ஹேவ் ஈக்குவல் ஆக்சலரேஷன், ரெண்டு பேரும் ஒரே ஸ்பீடில் போயிட்டு இருக்காங்க ரைட்டா. ரெண்டு பேரும் ஒரே ஸ்பீடில் போயிட்டு இருக்காங்க. அதனால் என்னது, தே ஆர் நாட் ஹேவிங் அ ஃப்ளோட்டிங். அப்போ தே ஆர் அண்டர் ஃப்ரீ ஃபால் கண்டிஷன். ஹென்ஸ் போத் ஆஸ்ட்ரோனாட்ஸ் அண்ட் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் ஆர் இன் வெயிட்லெஸ்னஸ். அவங்க வெயிட்டே இல்லாமல் இருக்காங்க ரைட்டா. அது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஃப்ளோட் ஆகிற மாதிரி தெரியுது. அவங்களோட வெலாசிட்டி ரெண்டு பேரோட ஒரே மாதிரி இருக்கனால அவங்க ஃப்ளோட் ஆகிற மாதிரி தெரியுது. அவங்க ஃப்ளோட் ஆகலையா, அவங்க டொப்பு 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 கீழே விழுந்துட்டு இருக்காங்க, லைக் அ ஃப்ரீ ஃபால் ரைட்டா. கீழே ஃப்ரீ ஃபாலாக விழுந்துட்டு இருக்காங்க, கிராவிட்டி கிடையாது அந்த மாதிரி இருக்கனால, சரியா. அதுதான் விஷயம், சரியா. ஸோ இத்துடன் நம்ம என்ன அப்படின்னா டீட்டெயிலை தவிர மீதி எல்லாமே முடிச்சாச்சு. எவ்வளோ நேரம் இருக்குது, ஜஸ்ட் 50 minutes. 6 o'clock we have started this session. 6 மணிக்கு ஆரம்பித்தோம், மணி 6:50. வெறும் 50 நிமிஷத்தில் ரைட்டா, வெறும் 50 நிமிஷத்தில் நம்மளால் ஒரு சாப்டர் படிக்க முடியும். ஒரு சில சாப்டர் பெருசாக இருக்குது, அதில் கொஞ்சம் டைம் ஆகும். பட் திஸ் இஸ் ஈஸி திங். நம்மளால் ஈஸியாக படிக்க முடியுதுன்னா நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். உனக்கு ஒரு ரீகால் ஆகிருக்குமா, நீ ஆல்ரெடி எல்லாருமே ஃபஸ்ட் சாப்டர் படிச்சிருந்தாலும் ஒரு ஸ்மால் ரீகால் என் வாயிலேருந்து சொல்கிறப்ப, அதாவது நம்ம எல்லாத்தையும் நம்மளாக படிக்கிறத விட ஒருத்தவங்க சொல்லி கேட்குறப்ப தட் வில் பி லிட்டில் பிட் ஈவன் மோர் என்ன அப்படின்னா நம்மளோட மைண்டில் ஸ்டோர் ஆக போகுது கொஞ்சம் நல்லா, சரியா. அதனால் டெஃபினட்டாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷன் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இந்த வீடியோ முடிஞ்ச உடனே, இப்போ சாட்டில் மெசேஜ் பண்ணுறதுல இதில் பண்ணாத, வீடியோ முடிஞ்சோடனே என்ன பண்ணு, ஒரு தடவை வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணு, பார்க்கலாம். நிறைய பேர் அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. அதெல்லாம் எதுக்கு, அவர் படத்துக்கு நடத்திட்டு போகிறாரு, அவருக்கு எதுக்கு கமெண்ட்லாம் சொல்லிவிட்டு அவர் வேலை நடத்திட்டாங்கல்ல அப்படின்னு. ஏன்னா வாட்ச் பண்ணுறது என்னமோ 2000-3000 பேர், ஆனால் கமெண்ட்ஸ் வெறும் 10-15. ஸோ உனக்காக பண்ணுறோம், உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறோம், உன்னோட ஃபீட்பேக் என்ன, நீ என்ன ஃபீல் பண்ணுற, உனக்கு என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுன்னா உன்கிட்ட கேட்குறோம். ஸோ அதனால் அதை கிளாஸ் முடிஞ்ச உடனே என்ன பண்ணாதில்ல, நீ என்ன பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், சரியா. சார், will you upload while writing a Kannada test series how government asks the questions and how to read for the test please for all subjects? எஸ் மங்கையரசி கண்டிப்பாக சொல்லுவோம் ரைட்டா. எஸ் கண்டிப்பாக சொல்ல போகிறோம். ஓ ஸ்பந்தனாக்கு இன்னைக்கு பர்த்டேவா, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, குட் குட் குட், ஹாப்பி பர்த்டே ஸ்பந்தனா, குட். லீனியர் மொமெண்டம்னா என்ன, ஒரு கொஷின் பார்த்தோமே, யூ ஜஸ்ட் செக் இட் அவுட். எஸ் அன்ஷி என்னாச்சு, அன்ஷி ஓய்யா இருக்கிறீங்க, வேறு என்ன டவுட் இருக்கு, நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், உங்கள் பேரை போட்டு இந்த கிளாஸ் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே போடுங்க, நான் மெசேஜ் பண்ணுறேன் ரைட்டா. ரைட், எஸ். வாட் எல்ஸ் யுவர் டவுட், உனக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கா? இன்னைக்கு ஈவினிங் 8 மணிக்கு வா, வேறு லெவலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். எஸ், ப்ராப்ளம் எப்படி படிக்க போகிறோம், டீட்டெயில் எப்படி படிக்க போகிறோம், டயக்ராம்ஸ் எப்படி படிக்க போகிறோம், ஃபார்முலா ஷீட் எப்படி படிக்க போகிறோம், எல்லாத்தையும் உனக்கு சொல்ல போகிறேன் ரைட்டா. ஓகே, 15 டேஸில் ஃபுல் போர்ஷன் படிக்க முடியுமா? எஸ், இன்றைக்கி ஈவினிங் வா, நான் உனக்கு சொல்லித்தரேன் எப்படி 15 நாள் 20 நாள் இருக்குது ஆக்சுவலாக, 20 நாளில் எப்படி ஃபுல் போர்ஷன் படிக்கிறேன்னு இன்றைக்கி ஈவினிங் சொல்லித்தரேன். டுடே ஈவினிங் 8 PM செஷன் ரைட்டா. 8 PM we have a special session in which I will tell you 20 days how to complete full portion ரைட்டா. full portion in 20 days, full portion. நீ கேட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணணுமா, அவனை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபுல் போர்ஷன் இன் 20 days, சரியா. இன்றைக்கி ஓடி ஸ்கொயர் இருக்குது, இன்றைக்கி சாயங்காலமே ஓடி ஸ்கொயர் இருக்குது ரைட்டா.
மார்னிங் லைஃப் 6 o'clock 6 o'clock மார்னிங் லைஃப் ஸ்டார்ட்ஸ் at 6 o'clock ரைட்டா. பேஷன் ஆர் ப்ரொஃபஷன், வாட் டு சூஸ்? பேஷன் வில் பி குட். அபிலாஷ், ஓகே குட். அபிலாஷ் குட் மார்னிங். ஓகே, இதெல்லாம் அநியாயமா? என்ன அநியாயம்? ஏன் 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 ப்ராப்ளம்ஸ் தான் பயமாக இருக்கா? யாரெல்லாம் மிட் டர்ம் டெஸ்ட்டில் ப்ராப்ளம்ஸ் அட்டன் பண்ணிங்க? நான் சொல்லிக் கொடுத்த ப்ராப்ளம்ஸ் எத்தனை தடவை வந்துச்சு ரைட்டா? நான் சொல்லிக் கொடுத்த ப்ராப்ளம் எத்தனை வந்துச்சு ரைட்டா? நம்ம சொல்லிக் கொடுத்தது மட்டும்தான் வந்துச்சு ரைட்டா? நீங்கள் எல்லா கிளாஸையும் முடிச்சுட்டு இருந்தால் அதுக்கப்புறம் லைவ் அட்டன் பண்ணுங்கள் ரைட்டா? ஓகே காயத்ரி, இப்போ மெசேஜ் பண்ணாதீங்க காயத்ரி, வீடியோ முடிஞ்சோடனே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் ரைட்டா? சூப்பர். ரிமைனிங் சப்ஜெக்ட் ஹவு டு பேலன்ஸ் எல்லாத்தையுமே உனக்கு ஈவினிங் சொல்லித்தரேன், கவலையப்படாத சரியா? நாங்கள் எல்லோரும் ஒரே நேரத்தில் லைவ் வர மாட்டோம் சரியா? ஆமாம், டெய்லி மார்னிங் 6 to 7 லைவ். நேற்று சொன்னாங்களே இன்னைக்கு கொடுத்துருவாங்க ரைட்டா? யூடியூபுக்கு லைவ், தீமினலுக்கு ரெக்கார்டடா? தீமினலுக்கு டெய்லி லைவ் இருக்குடா. தீமினலுக்கு எங்கடா ரெக்கார்டடு? தீமினல் தான் டெய்லி லைவ் இருக்கே உனக்கு. நான் சொன்னது மட்டும்தான் வந்துச்சா? எஸ். நவம்பர் மந்த்லி டெஸ்ட் இருக்கா? சரி, நவம்பர் மந்த்லி டெஸ்ட்டுக்கு நீ மந்த்லி டெஸ்ட் படிக்கிற போர்ஷன் இருக்குல்ல, அது ரிவிஷன் தானே, அதனால் அதை பற்றி கவலைப்படாத ரைட்டா? ஓகே, ப்ராப்ளமே வரலையா உங்களுக்கு? டியூஷன் போயிட்டு வந்து பாருங்கள், இல்லை டியூஷனில் படிக்கிறீங்களா அதுவே போதுமானதை விட்டுருங்க. தீமினல் பேட்ச் ஃபீஸ் எவ்வளோ? இப்போது தீமினல் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ there is offer along with டெஸ்ட் சீரிஸ். டெஸ்ட் சீரிஸோட தீமினல் நிறைய பேர் இப்போ தீமினல் பசங்களாம் கூட இப்போ லைவ் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்காங்க ரைட்டா? டெஸ்ட் சீரிஸோட தீமினல் 1999. ப்ரீ ஹாஃப் எலி ஹேவிங், பரவாயில்ல ப்ரீ ஹாஃப் எலி எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஈவினிங் 8 மணிக்கு வா, உனக்கு ஃபுல்லாக அடுத்த 20 நாள் நம்ம சேனல் என்ன நடக்க போகுதுன்னு எல்லாத்தையும் சொல்லிடுறேன் ரைட்டா? ஐஸ்வர்யா குட் குட் குட். ஓகே வெரி குட் ஐஸ்வர்யா. சதீஷ் ஃபரிதா அதானே உங்கள் பேர்? ஓகேவா, சொல்லியாச்சு. டுடே சயின்ஸ் செகண்ட் மிட் டர்ம். கனவு டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணுறது? கனவு டெஸ்ட் என்ன, வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. 22ஆம் தேதி ஃபர்ஸ்ட் எக்ஸாமே நம்ம எக்ஸாம் தான், சயின்ஸ் எக்ஸாமு. கொஷின்லாம் வேறு லெவலில் எடுத்து வச்சுருக்கேன் உனக்காக. தீமினல் லைவ் இருக்கவங்க லைவ் முடிச்சுட்டு வந்து பாருங்கள் ரைட்டா? தீமினல் முடிச்சுட்டு வந்து பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபார்முலா ஷீட் எப்போ அப்லோட் பண்ணுவீங்க? ஈவினிங் சொல்கிறேன், எல்லா விஷயத்தையும் ஈவினிங் சொல்கிறேன் உனக்கு சரியா? இதெல்லாம் உனக்கு எப்போ தேவையோ அது எல்லாத்தையும் அப்பப்போ அப்படி கொடுத்துருவேன் ரைட்டா? எஸ். ஓகே, ஃபார்முலா ஷீட்டு, அதுக்கப்புறம் டயக்ராம் பேஸ்டு கொஷின், ஐயூ பேக்கு, இது எல்லாமே. ஓகே, பிஆர்எஸ் வாரியர் 50 out of 50 சயின்ஸில் வெரி குட். மிட் டர்ம் டெஸ்ட்டில் ஹாஃப் எலியில் அதே மாதிரி நம்ம 100 out of 100 எடுக்கிறோம் சரியா? அக்டோபர் மந்த்லி டெஸ்ட்டில் 74. ஓகே ரோஹித் வெரி குட். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். ஸோ செகண்ட் மிட் டர்ம் அதுக்கப்புறம் மந்த்லி டெஸ்ட் ஸ்கூல்லலாம் நிறைய பேர் அவுட் ஆஃப், அப்புறம் அவுட் ஆஃப் 1 மார்க் கம்மியாக, 2 மார்க் கம்மியாக, இது வரைக்கும் நான் இவ்வளோ வாங்கினதே இல்லை சார் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஓடி ஸ்கொயர் இன்னைக்கு ஈவினிங் வந்துடும் சரியா? நோ வரிஸ், டோன்ட் வரி. இன்னைக்கு ஈவினிங் நம்ம அடுத்த 20 நாள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு லைவ் சரியா? அடுத்த 20 நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு 8 மணிக்கு இருக்கு. கனவு டெஸ்ட் சீரிஸ் எப்படி படிக்கணும்? எஸ், இனிமேல் உனக்கு அதை பற்றின அப்டேட்டும் டெய்லி கொடுத்துருவோம் சரியா? யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கனவு டெஸ்ட் சீரிஸ் பிடிஎஃப் கொடுக்குறீங்க? நோப்பா, நீங்களும் பே பண்ணி அதில் தான் வாங்கணும், அதில் தான் உனக்கு வரும் சரியா? அது பிடிஎஃபாக வராது. சந்தோஷ், காலையிலேருந்து உனக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணி போடுறேன் சரியா? நோ வீடியோஸ். என்னடே என்னோட பழைய வீடியோலாம் எடுத்து பாடுறா, அதில் இருக்குடா, என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருடா, ஃபஸ்ட் சாப்டருக்கு டீட்டெயில் இருக்குடா, நடத்தியிருக்கேன்டா. ஜஷ்வந்த் ஓகே சரி ரைட், வி கேன் கோ ரைட்டா? இன்டர்னா நடுவில் அர்த்தம், இன்டர்னா நடுவில், இன் பிட்வீன் சரியா? ஓகே ரைட். ஸோ ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு ரைட்டா? யுவனேஷ் சரியா? ஸ்கூல் டைம் ஆச்சு. வில் சி பை ஈவினிங் 8 PM. டோன்ட் ஃபர்கெட் டு கம். 8 மணிக்கு மறக்காமல் வந்து சேர்ந்து நம்ம சாயங்காலம் பார்த்துக்கலாம். டடா, பபாய்.
இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன்? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? நம்மளால் முடியுன்ற நம்பிக்கையோட கண்டிப்பாக ஹாஃப் இயர்லியில் சாதிக்க போகிறோம். பாய்.